546 பருப்பு வகைகள் வேக வைக்கும் பொழுது வெள்ளையாக நுரை வருவதை ஒரு கரண்டியால் எடுத்துவிட்டால் பருப்பு வாசனையாக இருக்கும். டிப்ஸ் 547 மீன் வறுக்கும் பொழுது மசாலாவுடன் சிறிது கடலை மாவு சேர்த்து பிசைந்து வறுத்தால் பிந்து போகாமலும் மீன் சுவை அற்புதமாக இருக்கும். டிப்ஸ் 548 பச்சை மிளகாயை ஒரு ஸ்பூன் எண்ணெயில் லேசாக வதக்கிவிட்டு பிறகு அதை தேங்காயோடு சேர்த்து தேங்காய் சட்னி அரைத்து பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி போல் ருசியாக இருக்கும். டிப்ஸ் 549 தினசரி தயிர் உட்கொள்வது கால்சியம் உட்கொள்வதுக்கு பங்களிக்கிறது. இது எலும்புகளை வலுவாக்கும். கொழுப்பு இல்லாத தயிர் சாப்பிடுபவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சூடான சாதத்துடன் தயிர் கலந்து சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மூட்டு வலி அல்லது மூட்டு பிரச்சனைகள் உள்ளவர்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். டிப்ஸ் 550 உங்கள் வீட்டில் கண்ணாடி அழுக்கடைந்து விட்டால் ஒரு துண்டு உருளைக்கிழங்கை எடுத்து தேய்த்து பின் தண்ணீர் வைத்து கழுவினால் கண்ணாடி பளபளப்பாகும். டிப்ஸ் 551 புது மண் சட்டி பழக சின்ன டிப்ஸ். மண் சட்டியில் அரிசி கழுவிய தண்ணீரை ஊற்றி இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் அந்த தண்ணீரை கீழே கொட்டி பிறகு ஈரம் போக காய்ந்த பிறகு எண்ணெயை சட்டி முழுவதும் தடவி நன்றாக சூடு செய்ய வேண்டும். பிறகு மண்சட்டிக்கு உள்ளேயும் வெளியேயும் கொஞ்சம் அரிசி மாவு கடலை மாவுடன் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து இந்த பசையை சட்டி முழுவதும் தடவி சேர்த்து கழுவினால் மண்சட்டி எக்காரணத்தை கொண்டும் சீக்கிரம் உடையாது. டிப்ஸ் 552 வெண்ணெய் உருகி நெய் காய்ச்சும் பொழுது நுரை பொங்கி வரும். அந்த சமயத்தில் 1/4 ஸ்பூன் கல்லுப்பு அதில் போட்டு நுரையும் அடங்கும், நெய்யின் சுவையும் மனமும் கூடும். டிப்ஸ் 553 இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் 2 அல்லது 3 செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்த அளவை அதிகரிக்கும், புதிய இரத்தம் உற்பத்தி செய்ய உதவுகிறது.